Hi friends, welcome to Choice Crafters. இன்னைக்கு வந்து டபுள் சைடட் டேப் இல்லாமல் நம்ம டிரான்ஸ்பரண்ட் வாசி டேப் தான் மேக் பண்ண போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேசிங் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் டிரான்ஸ்பரண்ட் டேப் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை வந்து இந்த சீட் ஃபுல்லாகவே நான் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி டேப்பை இந்த பேப்பர் ஃபுல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள டேப்ஸ் எல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உள்ள எல்லா எக்ஸ்ட்ரா டேப்பையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் டிசைன் பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கிறது டேபிள் ரோஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸாக நான் லாக்காக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பேப்பரில் பரப்பி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நான் இந்த டேப்பை ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து இந்த பேப்பரில் ஒரு பாதி இருக்கிற மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இன்னொரு பாதி அளவுக்கு நம்ம வந்து வேறு டிசைன் மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம அந்த பெட்டல்ஸ் வச்ச மாதிரியே இந்த பேப்பரையும் ஒவ்வொன்றா நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலேயும் இந்த டேப்பை ஃபுல்லாகவுமே கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதை ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா டேப்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரெண்டு டிசைனையுமே லாக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நல்லா அழுத்தி தேய்ங்க. அப்போ தான் எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சதுக்கப்புறம் இதை ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அகலத்துக்கு வேணுமோ அந்த அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்காக டேப் வச்சு ஒட்டி நல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நான் டேப் போட்டு நல்லா ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். செகண்டாக மேக் பண்ணதையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு க்ளூ பாட்டில் மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நான் டேப் போட்டு நல்லா ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ரவுண்ட் ஷேஃபில் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம ரவுண்ட் ஷேஃபில் மேக் பண்ணி வச்சுருக்கிறதுல தான் இந்த டேப்பை வந்து ஃபுல்லாக சுற்ற போகிறோம். உங்களுக்கு இதில் வேறு டிசைன்ஸ் வேணும்னாலும் மேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் வாசி டேப் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நான் செகண்டாக மேக் பண்ண டிசைனையுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டேப்பில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த டேப்புக்கு பின்னாடி உள்ள ட்ரேசிங் பேப்பரை மட்டும் நான் லாக்காக எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் எடுக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. லைட்டாக இழுத்தாலே இந்த பேப்பர் வந்துடும். இதை வந்து இந்த பேப்பரில் ஒட்டிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். அந்த பேப்பரை ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த டேபிள் ரோஸ் டேப்பையுமே நம்ம ஒட்டி பார்க்கலாம். இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் நம்ம இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை ஒட்டி எடுத்துட்டேன். இந்த எல்லோ பேப்பரில் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, அதனால் நான் இந்த ஒயிட் பேப்பரில் ஒட்டி எடுத்திருக்கேன். இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.